Hi friends, நான் ராஜேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது பெஸ்ட் டெக் தமிழ். இன்னைக்கு வீடியோல OnePlus 60 குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. OnePlus 60 இந்த OnePlus 60 OnePlus 6 ஓட அப்கிரேட்னு சொல்றாங்க. அப்படி என்ன OnePlus 6ல கொடுக்காத அப்கிரேட் OnePlus 60ல கொடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோட கடைசில பார்க்கலாம். இப்போ இந்த OnePlus 60 ஓட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துடலாம். இந்த OnePlus 60 போனோட டைமென்ஷன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 157.5 mm ஹைட்லயும் 74.8 mm வித்லயும் 8.2 mm டெப்த்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த போனோட வெயிட் 185 கிராம்ஸ். இந்த போன் ரெண்டு கலர் வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. ஒன்னு மிரர் பிளாக்லயும் இன்னொன்னு மிட்நைட் பிளாக்லயும் கொடுக்குறாங்க. அடுத்ததா இந்த போனோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Qualcomm Snapdragon 845 சிப்செட்டோட கொடுக்குறாங்க. 2.8 GHz ப்ராசஸரோட. அதை சப்போர்ட் பண்ற வகையில Adreno 630 GPU கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு கேமிங் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் சொல்லலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ இந்த போனோட டிஸ்பிளே பார்ப்போம். இந்த போனோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.41 inches டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் 2340 into 1180 பிக்சல். இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இதோட பிக்சல் டென்சிட்டி பாத்தீங்கன்னா 402 ppi பிக்சல் பெர் இன்ச்சஸ். இந்த போனோட டிஸ்பிளேவை 2.5D கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ஓட ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்த போன்ல உங்களுக்கு NFC சப்போர்ட்டும் சேர்த்து கொடுக்குறாங்க. அடுத்ததா இந்த போனோட கேமரா. இந்த போனோட பேக் சைடுல ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கேமரா 16 மெகா பிக்சல் சோனி சென்சார் IMX 519லயும் 20 மெகா பிக்சல் கேமரா சோனி சென்சார் IMX 376K கொடுக்குறாங்க. இதோட அப்பச்சர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா f1.2. இந்த OnePlus 60 ஓட கேமரா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம்ல போட்டோகிராஃபி எடுக்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு OnePlus தரப்புல இருந்து சொல்றாங்க. அடுத்ததா இந்த போனோட ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சோனி IMX 371 கொடுத்திருக்காங்க. இதோட அப்பச்சர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா f2.0. இந்த போன்ல உங்களுக்கு 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1180 ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 4Kல வந்து 30+60 ஃப்ரேம் ரேட்ல எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதாவது 1180 பிக்சல்ல 240 ஃப்ரேம் ரேட்ல எடுத்துக்கலாம். 720 பிக்சல்ல 480 ஃப்ரேம் ரேட்ல எடுத்துக்க முடியும். அடுத்ததா இந்த போனோட RAM பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 8GB RAM ரெண்டு வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் 128GB 256GB போட்டுக்கலாம். இப்போ இதோட பேட்டரிக்கு வருவோம். இதோட பேட்டரி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3700 mAh கொடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் பிக் பேட்டரின்னு சொல்லலாம். ஆனா ஒரு 4000 கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தா இந்த போனோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். இந்த போனோட டிசைனும் பாதிச்சுக்கலாம். என்னவோ 3700 நிறுத்திக்கிட்டாங்க. அந்த 3700 பேட்டரியை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றதுக்கு 5V டேஷ் சார்ஜர் கொடுக்குறாங்க. அது மூலம் இவங்க குயிக்கா இந்த போனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த போன்ல USB Type-C சப்போர்ட் இருக்கு. ஆனா உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்கல. அதுக்கு பதிலா இவங்க Type-C கனெக்டரோட உங்களுக்கு ஹெட்போன் ஜாக் சீக்கிரத்துல ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா இதோட பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு Type-C கனெக்டர் ஒன்னு கொடுக்குறாங்க ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரி, இப்போ இந்த போனோட OS பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து Android Pieல வந்து Oxygen OS ஓட ரன் ஆகுது. சரி, இப்போ OnePlus 6ல இல்லாத OnePlus 60ல என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். அது பாத்தீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 6ல வந்து பாத்தீங்கன்னா 6.28 inches டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. ஆனா OnePlus 60ல 6.41 inches டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம OnePlus 6ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்திருந்தாங்க. OnePlus 60ல கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்கிரேட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 6ல வந்து Fingerprint Sensor வந்து பேக்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா OnePlus 60ல வந்து உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே Fingerprint Sensor கொடுத்திருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது ஒரு சூப்பர் அப்கிரேட்னு சொல்லலாம். இது ரெண்டாவது அப்கிரேட். மூணாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் வந்து OnePlus 6ல கொடுத்திருந்தாலும் OnePlus 60ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா படுத்தலாம், போன் வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கட்டும்ன்றதுக்காக கூட அவங்க கேப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு கூட அந்த 3.5mm ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணிருக்கலாம். அடுத்ததா நாலாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு OnePlus 6ல வந்து 3300 mAh இருந்தது. OnePlus 60ல வந்து 3700 mAh கொடுத்திருக்காங்க. அடுத்ததா OnePlus 6ல ஒரு பெரிய நாட்ச் கொடுத்திருந்தாங்க டிஸ்ப்ளேல. ஆனா OnePlus 60ல ஒரு வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. இது அஞ்சாவது அப்கிரேட். மேபி உங்க அடுத்ததா OnePlus 7 லான்ச் பண்ணும்போது லிக்விட் கூலிங் சிஸ்டம், அதாவது போன் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்காக லிக்விட் கூலிங் சிஸ்டம் கூட இவங்க அப்கிரேட் பண்ணலாம். அப்படி அப்கிரேட் பண்ணாலும் அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி, இப்போ கடைசியா இந்த போனோட விலைக்கு வருவோம். இந்த போனோட விலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியால 37,999 ரூபான்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 38,000 ரூபானே வச்சுப்போம். 38,000 ரூபான்னு சொல்றாங்க. இந்த ரேட் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த குவிக் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் மொபைலோட குவிக் ரிவ்யூவோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். Fearless.